Vidushi here. Situational question. இப்போ அந்த காசிக்கு போய் ஒரு பூ, ஒரு பழம், ஒரு காய் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு சே தட் அண்ட் டூ சம் சாங்கியம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஃப்ரூட் வெஜிடபிளை தொடக்கூடாது, ஐ மீன் சாப்பிடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் இட் இஸ் இலை அந்த லீஃபை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50s அந்த மாதிரி ஒரு காயை விட்டுடுறாங்க. அந்த காய் வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 55-60 இயர்ஸில் பண்ண ஒரு ப்ராப்ளம் வருது. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். கோவக்காவை விட்டுட்டு வராங்க. கண்ணில் வந்து கேட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை சம் ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து சரி பண்ணிடலாம் நம்ம. அவங்களுக்கு வந்து இயற்கையாக தான் சரி பண்ணணும்னு போய் ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க நிறைய கோவக்காய் சாப்பிடுங்க, கண்ணு ப்ரெஷரு, லாங் சைட் ஷார்ட் சைட் இதெல்லாம் கூட குணமாகும், நல்ல கோவக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விட்டுட்டு வந்தது ரைட். ஸோ இந்த சிச்சுவேஷனல் கொஸ்டினில் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்காக இந்த காயை சாப்பிட்டுட்டு திருப்பி போய் காசியில் போய் அந்த வேற ஏதாவது ஒரு காயை போய் விட்டுட்டு வருவீங்களா? ஆர் யூ வில் ignore this treatment and go by whatever you have already promised to God. என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு சொல்ல தேவையில்லை, நீங்களே யோசிச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுவீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனல் கொஸ்டின்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணால் நம்மளோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் லைஃப் இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஸ்மூத் அண்ட் காம். எதனாலும் ஹேண்டில் பண்ணுவீங்க. My prayer for today is handle your situation, your life exceptionally by solving all these problems, finding a solution for this problem.